ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 63வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 62 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட மெமரிஸ் மூலியமா இந்த குளூட்டனிக் ஸ்குவாடை பற்றி தெரிஞ்சிருப்பான். அதனால அந்த வாட்ச் கார்ட்ஸ்க்கு அவனே ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர் நீ வந்துட்டு ஸ்டாமினா ட்ரைனிங் மட்டும் தான் கண்டக்ட் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல, நாளைக்கு ஆக்சுவலா காம்பேட் ட்ரைனிங் வந்துட்டு நான் தொடங்கிடுவேன், எப்படி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசிக்க மட்டும் நான் டீச் பண்ண போறேன். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது அப்படிங்கறத பத்தி நீ பேசாதனால அந்த போர்ட் லைன்ல ஃபீல்டுங்க கூட நம்ம சண்டை போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு கீழே மறுபடியும் ட்ரைனிங் எடு. நீ வந்துட்டு இப்ப மத்தவங்களுக்கு டீச் பண்ற ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், பட் அப்பப்போ நீ வந்துட்டு சில விஷயங்களை நீயும் கத்துக்கணும். ஷோர்லி நீ வந்துட்டு அந்த ஃப்ராஸ்ட் ஸ்கில்ல பத்தி புரிஞ்சுக்கிறத வந்துட்டு தள்ளி போடவே மாட்டல. நீ வந்துட்டு அந்த ஸ்பெக்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ட் ஃப்ளோர்ல அந்த பிளேசிங் ஹீட்டுக்கு எதிராக ஃப்ரீசிங்கான கோல்ட வந்துட்டு யூஸ் பண்ண போறவன். சோ அந்த ஸ்டேஜை வந்துட்டு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா சியோ ஜுன்வோ தான் அந்த ஃபீல்டுங்க எல்லாத்துல இருந்துமே அட்டென்ஷனை வந்துட்டு டிரா பண்ண போற. சோ அவங்க எல்லாருமே அப்போ உனக்காக வருவாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது உண்மைதான், நானுமே நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஒன் ஆன் ஒன் பேட்டில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டிருப்பான். அப்ப ஆர்த்தரே முன்னாடி வந்துட்டு நான் கன்னை வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு தேவைனா ஏவுகணையவே கூட எடுத்து என் மேல லான்ச் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அவன் டேஷ் பண்ணி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பின்னாடி வந்துடுறான். வந்துட்டு ஹீரோவை சுடுறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த டார்க்னஸ்லேயே ஒரு பேஸ்பால் பேட் மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அதை வச்சு அந்த புல்லட்டை வந்துட்டு தடுத்து போட்டாரான். அதுக்கப்புறம் அதை கரகரன்னு சுத்தி அட்டாக் பண்ண போறப்ப டேமிட், இந்த ஸ்கில்ல யூஸ் பண்றத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூனை நைஃப்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு தூக்கி போட்டு அவனோட ஸ்கில் மூலியமா அதுங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட வாட்ச் கார்டு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே ஈஸியாவே பிளாக் பண்ணிடுறான். அப்ப ஆர்த்தர் வந்துட்டு வாட், எங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஸ்கில் டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்பதான் மூஞ்சில இருந்து ஒரு நல்ல லுக் வருது, என்ன கிவ் அப் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப ஆர்த்தர் வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கில்பர்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸ்காயா இருந்துட்டு பாத்தியா நீ எழுந்திருச்சதுக்கு அப்புறமே உன்னை இவ்வளவு புஷ் பண்ண அப்படின்னா இப்படிதான் நடக்கும். எனிவே எப்படி இருக்கு உன்னோட சின்ன பையன் இருந்துட்டு இப்படி இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்து நிக்கிறத பாக்குறதுக்கு அப்படிங்கிறப்ப கில்பர்ட் இருந்து அவன் என்னோட இடத்த வந்துட்டு எடுத்துப்பான். அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவோட ஃபீச்சர்ஸுமே சிலது வந்துட்டு அவங்கிட்ட இருக்கு. நான் வந்துட்டு ஒரே நேரத்துல குற்ற உணர்ச்சியாவும் ரொம்ப ரிலீடாவும் டிஸ்ஓரியன்டாவும் ஃபீல் பண்றேன். நான் வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்துட்டு எந்திரிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஸ்காயர் வந்துட்டு தட்ஸ் ரைட், ஈவன் தோ உன்னோட பாடியும் மைண்டும் வந்துட்டு டோட்டலா டிஃபர் ஆயிருந்தாலும் உன்னால ஸ்டில் மேக் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப கில்பர்ட் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, என்ன மேக் பண்ணணும் எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு ஸ்காயா சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு ஓய் கில்பி, ஆர்த்தர் வந்துட்டு நான் ஸ்டாப் ட்ரைனிங் மோட்ல வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப வாட், இதை வந்துட்டு யார் பண்ணா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை அவனே தான் பண்ணிக்கிட்டான். அவனை வந்துட்டு என்னால ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏன் அப்படி கேட்கிற, அவன் வந்துட்டு ட்ரைனிங் எடுக்க கூடாதா அப்படிங்கிறப்ப கில்பர்ட் அந்த பையன் உன்னை வந்துட்டு ரொம்ப ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கான். சோ உன்னோட நல்லதுக்காக நிறைய ஸ்ட்ராங்கான எதிரிகளை வந்துட்டு அவன் டேக் ஆன் பண்ண டெஃபினட்டா ட்ரை பண்றான். அப்படிங்கிறப்ப நம்மளோட நல்லதுக்காக கில்பர்ட் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற டிவில அந்த 5 ஹீரோஸ்ல 3வது ஹீரோவா கிரே என்வாய் வந்துட்டு திரும்ப வந்திருக்காரு. சோ நம்ம உலகத்தோட கார்டியன்ஸ் திரும்பி வந்துட்டு இருக்கறனால ஸ்கை ஸ்கோல் கில்டோட தரப்புல இருந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்துட்டு மேக் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஸ்காயா வந்துட்டு அந்த வயசான கிழமை இருந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிறப்ப ஹே கொஞ்சம் பார்த்து பேசு, ஸ்டில் அவர் வந்துட்டு நம்ம மியோவோட அப்பா அப்படிங்கிறப்ப ஸ்காயா இருந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்களோ கண்டிப்பா அவங்க நல்லதா பண்ண போறது கிடையாது, அதனாலே எனக்கு அவங்கள பிடிக்காது, அது மியோவோட அப்பாவா இருந்தாலும் சரி அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கூட அடுத்து அந்த மியோ தான் இருந்துட்டு அன்ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்து அவன் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போறப்ப ஸ்காயா இருந்துட்டு கில்பர்ட்டை குடிக்க விடாம அந்த பாட்டில வந்துட்டு நிறுத்திரா. ஹே இதுல வந்துட்டு என்ன எதுவுமே இல்லையா அப்படின்னு பாக்குறப்ப ஸ்காயா இருந்துட்டு உன்னோட ரெக்கவரியை வந்துட்டு நீ சீரியஸா எடுத்துக்கணும் அங்கிள் கன்ஸ்லிங்கர், அடுத்த நம்மளோட ஆபரேஷன் வரைக்கும் உனக்கு நோ ஆல்கஹால், அப்பதான் ரெக்கவர் ஆக அப்படிங்கிறப்ப ஹே என்ன எங்க அம்மா மாதிரி நடந்துட்டு இருக்கு நீ அப்படிங்கிறப்ப ஸ்காயா இருந்துட்டு அந்த போர்ட் லைன்ல நடக்க போற ஆபரேஷனுக்கு இன்னும் ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோவும் ஆமா அது வரைக்கும் இருக்கிற நம்மளோட டைமை வந்துட்டு நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்மளோட லைவெல்லாம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டு நம்மளோட கண்டிஷன்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு அப்ப ஒரு மாசத்துக்கு நான் குடிக்க கூடாதா அப்படின்னு
அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பிளேயர் ஒருத்தர் பார்த்திருப்போம் பாத்தீங்களா, அந்த பிளேயர் கிட்ட எல்லாம் காசு புடிங்கிட்டு இருப்பானே, அவங்கள போயிட்டு மறுபடியும் பயங்கரமா அடி பொளந்திருக்கான். நீங்க ரொம்ப அநாயகமா இருக்கீங்களே, கடைசியா நான் பண்ண மாதிரியே மறுபடியும் உங்களை பண்ணணுமா அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு ப்ளீஸ் எங்களை வந்துட்டு மன்னிச்சிருங்க, என்னோட ஜூனியர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நடந்தது வந்துட்டு என்னோட தப்பு தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி எந்திரி, இந்த சின்ன பையன் மேல வந்துட்டு நல்லா கண்ணு வச்சுக்கோ, மறுபடியும் நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த நிமிஷமே இந்த பில்டிங்கே வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறப்ப பிளேயர் இருந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு வட்டியை கம்மி பண்ணிட்டேன், ஒரு ஹானஸ்டான லைஃபா தான் இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ள இந்த நாய் எதுக்கு திடீர்னு அமைதியா எங்கேயோ கடந்துட்டு என்ன பார்க்க வந்திருக்கான், அப்புறம் வந்துட்டு எங்களை வந்து இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹே பிளே அப்படிங்கிறப்ப சொல்லுங்க சார் அப்படின்னு வெளியே அப்படி சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு பணம் சம்பாதிக்க நல்ல வழி எது அதை வந்துட்டு நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல பிளை வந்துட்டு ஒரு கொஸ்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணா ஒரு பவுண்டி கொஸ்ட் வந்துட்டு இப்பதான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பவுண்டி கொஸ்டா அப்படின்னா ஒரு பர்சனை வந்துட்டு ஹண்ட் பண்ணுமா அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ரீசெண்டா டேஞ்சரஸான மான்ஸ்டருக்கான பவுண்டி இருந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு சார் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்கு எவ்வளோ ரிவார்டு அப்படிங்கிறப்ப 150 கோல்டு சார் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு $1 மில்லியன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சில ரைவல்ஸ் வந்துட்டு இருப்பாங்களே அந்த அளவு பணம் வேணும் அப்படின்ட்டு அப்படிங்கிறப்ப இதை வந்துட்டு நிறைய பேர் எடுத்தாங்க தான், பட் இதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க சார், ஏன்னா அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ண 100க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸையும் மர்சனரிஸ் வந்துட்டு அது சாப்பிட்டுருச்சு. சூனர் ஆர் லேட்டர் ஒரு கில்டு வந்துட்டு அதை சப்ஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. எனிவே அந்த ஏரியா வந்துட்டு வெஸ்டர்ன் 5 அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாங்க போயிட்டு அதுல ஃபெயில் ஆகி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இதை சொல்லலையே என்கிட்ட அப்படின்னு கேட்கிறப்ப பிளை இருந்துட்டு நான் வந்துட்டு எப்படி சார் அதை பாசிபிளி சொல்ல முடியும், உங்களோட பவரை தான் வந்துட்டு நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேனே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கம் டு திங்க் ஆஃப் இட், என்னோட லாஸ்ட் ஹண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ இதை வந்துட்டு ஒரு வார்மப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை யூஸ் பண்ணி வெஸ்ட் சைடுக்கு வந்துட்டு போறான். ஸோ ஹீரோட அந்த டூரிஸ்ட் ஸ்டாட்ஸ் வந்துட்டு போயிருச்சு போல. அதுக்கப்புறம் ட்வின் பீக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. ஃப்ராஸ்ட் வந்துட்டு வாவ் இந்த ட்வின் பீக்ஸ் வந்து ட்ரூலி ஒரு மேக்னிஃபிசன்ட் சைட் தான், ஒரு ப்ளீசிங்கான வியூ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லா மணியுமே யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கேன். அசோசியேஷன்ல எனக்கு வேண்டிய பணமும் இருந்துட்டு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு ஆகும். ரைட் நவ் என்கிட்ட ஒரு சில்வர் காயின் அதுக்கப்புறம் 2 காப்பர் காயின் தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $90 மட்டும் தான் இருக்கு. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரிங் பண்ற விஷயம் தான், பட் இது வந்துட்டு $1 மில்லியன் கொஸ்ட் அப்படிங்கனால இது ஒர்க் அவுட் ஆயிரும் நினைக்கிறேன். சோ அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்துட்டு நம்ம சீக்கிரம் போலாம் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு அங்க பாறை கான்ட்ராக்டர் அந்த 2 மவுண்டனும் சேர்ந்து அந்த சூரியனை வந்துட்டு விழுக்கிற மாதிரி அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் கில்டுக்கு போயிட்டு வெஸ்ட் சன் ரீஜன்ல இருக்கிற மியூட்டன்ட் ட்ரோலை வந்துட்டு டிஃபீட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ரிவார்டு 150 கோல்டு, ஹானர் வந்துட்டு 600 பாயிண்ட். சோ தி பவுண்டி மான்ஸ்டர் வந்துட்டு ஒரு ட்ரோலா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு ட்ரோல்னா ஹை ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கலாம், வெல் நானே வந்துட்டு போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்ட்டை வந்துட்டு அங்க இருந்து புடுங்குறப்போ ஃப்ராஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி கிழிச்சு கொண்டு போறது ஓகே தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாருமே பயந்துகிட்டு எப்படி அந்த கொஸ்ட்டை எடுக்க போறது கிடையாது, அப்புறம் இது இங்க இருந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு ஹவவர் நீ வந்துட்டு தேவையில்லாத அட்டென்ஷன் வந்துட்டு உன் பக்கம் திருப்பி இருக்குன்னு நினைக்கிறேன், டேலண்ட் இல்லாதவங்களோட அந்த ஜெலசி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அழியாத விஷயம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மற்றவங்களை பாட்டு உங்களுக்கு தேவையான இந்த கொஸ்ட்டை எடுத்துட்டு தான் நீங்க போய் பாருங்களேன், பட் நீங்க ஸ்பெக்டாகுலரி இதுல வந்துட்டு ஃபெயில் ஆகி தான் போவீங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நீங்க தானே பிளேயர் சியோ ஜுன்வோ, இந்த கொஸ்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, எங்களோட லார்ட் இருந்துட்டு இந்த கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ற எல்லாத்தையுமே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களுமே இந்த இன்விடேஷனை வந்துட்டு நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்போ அவரை பார்க்க வரதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து டேஜாவு மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த கதைங்க எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தானே ஒரு கிளீஷியா பாயிண்ட் வந்துட்டு வரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ கெஸ் எல்லா நோபலுமே எல்லா கதையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற நோபல் இருந்து ஐ கெஸ் நீங்க தான் பிளேயர் சியோ ஜுன்வோன்னு நினைக்கிறேன், நான் தான் இந்த வெஸ்ட் சன் 5 லார்ட் பாவோ, நீங்க வந்துட்டு ஹண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு போகணும்ல அதுக்காக தான் உங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணேன், உங்களுக்கான பேரை வந்துட்டு நீங்க நல்லாவே உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெக்டரோட ஒரு மெசஞ்சரா ரெப்ரசன்டேட்டிவாவே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பை எனி சான்ஸ் நீங்க வந்துட்டு இந்த டார்கெட் மேல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த பாவோ வந்துட்டு ஃபார் த மோஸ்ட் பார்ட் அது வந்துட்டு மற்ற ட்ரோலை விட வித்தியாசமான ஒரு மியூட்டன்டான ட்ரோல், அது வந்துட்டு 4 மீட்டர் உயரம் இருக்கும், அது வந்துட்டு மற்ற ட்ரோல்ஸை விட அதிகம் தான், அதுக்கு வந்துட்டு ஹை ரீஜெனரேட்டிவ் பவர்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ட்லி ஹியூமன்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 100 பேரை எப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது அப்படிங்கிறப்ப பாவம் இருந்துட்டு அதனாலதான் எனக்கு வந்துட்டு இந்த விஷயம் ரொம்பவே ஆகனைசிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10 கோல்டு தான் பவுண்டியை செட் பண்ணேன், பட் அது வந்துட்டு இன்வால்வ் ஆகிக்கிற டேஞ்சரோட லெவல்ல வந்துட்டு இல்ல, சோ நான் அதை வந்துட்டு இப்போ 150 கோல்டு வரைக்கும் தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணிட்டே இருந்தேன், பட் யாருமே இதுல வந்துட்டு சக்சீட் ஆகவே இல்ல. இந்த ரீசனோட ஒரு லார்டா எனக்கு தான் இதுல வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எவ்ரி டைம் இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்
பீப்பிள்ஸை பார்த்து அவங்க பயத்துல இருக்கிறப்போ எனக்கு வந்து பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கு. சோ அந்த ட்ரோலை வந்துட்டு நம்ம டேக் டவுன் பண்ணாதான் இந்த நிலம் வந்துட்டு நல்லா ஃபிளரிஷா வந்துட்டு மாறும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு கண்டிப்பா இதை உங்களுக்காக பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப பாவம் வந்துட்டு ரொம்ப நன்றி, ஒன்ஸ் த சன் வந்துட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் ட்ரோல் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும், ப்ளீஸ் பி சேஃப் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து போறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு அந்த நோபல் இருக்கார்ல அவர் வந்துட்டு நல்ல மேன் மாதிரி தெரியுது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அவர் வந்துட்டு உனக்காகவே நிறைய டெசர்ட்ஸை வந்துட்டு கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றது அது எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, சரி இதை வந்துட்டு நீ தனியா பண்ணிடுவியா பைதவே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தனியாவா, ஏன் நீ தான் என் கூட இருக்கியே அப்படிங்கிறப்ப நிறைய பேர் நம்ம ஹீரோ இருந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கானுங்க. அந்த மியூட்டன்ட் ட்ரோலோட பவுண்டி இருந்துட்டு எங்களோட கில்டுக்கு தான் சொந்தமானது, இல்லூஷன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பிரம்மையை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஃப்ராஸ்ட் வந்துட்டு வெயிட் கான்ட்ராக்டர், இந்த வேலி வந்துட்டு இவ்வளோ வைடானதா என்ன, நம்ம வந்துட்டு ரொம்ப நேரமா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கரெக்ட் இல்ல, யாரோ ஒருத்தவங்க என்ன வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண வைக்க தூண்டுறாங்க போல அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸா இங்க நடக்கிற ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை சொல்றியா அப்படிங்கிறப்ப அந்த கில்ட சேர்ந்தவங்க இருந்துட்டு அவனை வந்துட்டு ஒரே இடத்துல நம்ம இப்ப நடக்க வச்சுட்டு இருக்கோம், ஏன்னா அவனுக்கு நேருக்கு நேர் சண்டை போட்டா நம்மளால அவனை ஜெயிக்க முடியாது, என்னோட இந்த முடிவே இல்லாத ஸ்பேஸ்ல வந்துட்டு நீ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போற சியோ ஜுன்வோ, இவன் வந்துட்டு இந்த வாலை டெஸ்ட்ராய் பண்ணி வெளியே வரதுக்குள்ள நம்மளோட கில்டு இருந்துட்டு ஆல்ரெடி அந்த ட்ரோலை வந்துட்டு டேக் கேர் பண்ணிருப்பாங்க, அப்படியே அவன் அங்க போயிட்டு நம்ம அங்க இருந்து போல அப்படின்னா அதுக்கப்புறம் இவனை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் காலை வச்சு மிதிச்சு அந்த இல்யூஷனை வந்துட்டு உடைச்சிட்டு நீங்க வந்துட்டு இதுக்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களே அதை ரூயினிங் பண்றதுக்கு என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி இடத்துல டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட லக்ஸுரி கிடையாது அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.